விடுதலை பார்ட் 2ஓட ட்ரைலர் லான்ச்சும் இசை வெளியீட்டு விழாவும் நடந்திருக்கு. அந்த ட்ரைலர் லான்ச்சும் இசை வெளியீட்டு விழாவிலையும் பேசுற அளவுக்கு நம்ம பப்ளிசிட்டியா பேசுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. சில பேர் வந்துட்டு வெற்றிமாறன் வந்து கோச்சின் போயிட்டாரு, கோவப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சில்லியான விஷயம். அவர் கோச்சினும் போல, மைக்க வச்சுட்டு போறாரு, இவ்வளவுதான். அதுல அதையும் பேசும்படியா பெரிய பொருளா ஒண்ணுமே கிடையாது. படத்தை பத்தி பேசாம வெற்றிமாறன் அவர்களை எப்படியாச்சும் விஜய் ரசிகர்களுக்கு அப்போசிட்டா திருப்பி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வன்ம குடோன்கள் வேலை செய்யுது. இந்த ட்ரைலர்ல வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும். தத்துவம் இல்லாத தலைவர்களால வெறும் ரசிகரை மட்டும்தான் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று வருது. இந்த டைலாக்கை வந்துட்டு விஜய் அவர்களுக்கு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சில வன்ம குடோன்கள் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு சில ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு வந்துட்டு ஆப்போசிட்டா பேசுறதும் சோசியல் மீடியால பரப்புறதும் செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து முற்றிலும் தவறான புரிதல். ஏன் சொல்றேன்னா, இந்த முதல்ல நம்ம எல்லாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வெற்றிமாறன் வந்து எந்த ஒரு படத்துக்கும் அவர் வந்துட்டு முக்கியமா பப்ளிசிட்டியை நம்பி அவர் படம் எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த ஆடியோ லான்ச்ல வந்துட்டு யாரையாச்சும் தாக்கி பேசணும், ஏதாச்சும் ஒரு முரண்பாடான கருத்தை பேசிட்டோம்னா அதை வந்துட்டு விவாத பொருளா வந்துட்டு மாத்துவாங்க. அது நமக்கு வந்து ப்ரொமோஷனா மாறும்னு சொல்லி அதை நம்பி படம் எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு பிரபலமான ஹீரோ இருக்காங்க, அவங்கள வச்சு எப்படியாச்சும் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு எதையாச்சும் தட்டி கொடுத்து ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலங்களையும் பெரிய பெரிய ஹீரோக்களையும் நம்பி, தனி மனுஷனை நம்பி அவர் படம் எடுக்கிறது இல்லை. வெற்றிமாறன் வந்து முழுக்க முழுக்க அவரோட கதையை நம்பி மட்டுமே படம் எடுக்கிறார். அப்போ அவரு வந்துட்டு ஒரு ஹீரோவை தாக்கி தான், ஒரு பிரபலத்தை தாக்கி தான் அந்த இடத்துல வந்துட்டு பப்ளிசிட்டியை தேடணும்ன்ற அவசியமே கிடையாது. அவரோட படங்களுக்கு தொடர்ந்து எந்த ஒரு ப்ரொமோஷனுமே பண்ண மாட்டாரு. வெறும் ட்ரெய்லர் லான்ச், ஆடியோ லான்ச் மட்டும் தான் நடக்கும். அதுலயும் வந்துட்டு கான்ட்ரவர்ஷியா எதுவுமே இருக்காது. அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை நமக்கு சொல்லிட்டு போயிருவாங்க, இவ்வளவுதான் நடக்கும். படம் வெளியானதுக்கு அப்புறம் மவுத் டாக்ல ஒரு சம்பவம் நடக்கும். மொத்த பேரும் அதை பத்தி பேசுவாங்க. மொத்த பேர் அதை பேசினதுக்கு அப்புறம் ஒரு சக்க போடும் அந்த படம். இப்படிதான் வெற்றிமாறன் அவர்களோட படம் எல்லாமே இங்க ரிலீஸ் ஆகி, அசுரன் எல்லாம் அது இப்படி ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்களான்னு யாருக்கும் தெரியாது. எப்போ ஒரு போஸ்டர் வந்தது, அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்துட்டு பட்டி தொட்டியெல்லாம் பிச்சுன்னு போச்சு. இப்படிதான் வெற்றிமாறன் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ விஜய் அவர்கள் விஷயத்துக்கு வரேன். விஜய் அவர்களை தாக்குறதுக்கு இந்த டைலாக்கை வந்துட்டு அவர் வைக்கல. தத்துவம் இல்லாத தலைவர்கள் வெறும் ரசிகரை மட்டும்தான் உருவாக்க முடியும் அப்படின்ற டைலாக்கை வந்து விஜய் அவர்களுக்கு வைக்கலன்றதுக்கான முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, கதை நடக்கிறது வந்துட்டு 70கள்ல. ஏன்னா தோழர் தமிழரசு அவர்களும் ஐயா கலிக பெருமாள் அவர்கள் வந்துட்டு புரட்சி செஞ்ச, போராட்டம் செஞ்ச காலம்ன்றது வந்துட்டு 70கள். அந்த 70கள்ல அப்போ ஒரு ரசிகர் மன்றத்தையும் ரசிகர்களையும் சந்திச்சு கட்சியை வந்துட்டு பெருசு பண்ணி ஆட்சியை பிடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயா அவர்கள். எம்ஜிஆர் ஐயா தான் அன்னைக்கு வந்துட்டு ரசிகர்களை சந்திச்சு ஆட்சியை பிடிச்சாரு. அப்போ அன்னைக்கு நடக்கிற ஒரு அரசியல் களம், அன்னைக்கு நடக்கிற ஒரு அரசியல் போராட்டம், அன்னைக்கு நடக்கிற ஒரு ஆயுத போராட்டம், அதுல ஒரு டைலாக் வருது அப்படின்னு சொன்னா, அதுல ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அது அன்னைக்கு இருந்த அந்த ஹீரோக்கு தான். அப்போ அன்னைக்கு இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் அந்த டைலாக்ன்றது வந்துட்டு பொருந்தும். இப்போ இந்த வன்ம குடோன்கள் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள்லாம் என்ன பண்றாருன்னா, இதை வந்துட்டு விஜய் ரசிகர்களுக்கு ஆப்போசிட்டா திருப்பி விடுறாங்க. இவங்களதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் விஜய் ரசிகர்களை வந்து வெற்றிமாறனுக்கு வந்துட்டு மோத விட்டுறணும் அப்படின்னு சொல்லி, அப்ப என்ன ஆகும்னா, சரியான அரசியல் பேசுறவங்களும் ஒடுக்கப்பட்ட மக்களோட ஆதரவாளர்களும் வெற்றிமாறன் பக்கம் நிற்பாங்க. இவங்கெல்லாம் விஜயை விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு சூழலை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த டைலாக்கை வச்சு விஜய் அவர்களை அட்டாக் பண்ணி இந்த விஜய் தொண்டர்களையும் ரசிகர்களையும் இவங்களை சண்டை போட வைக்கிறாங்க. தயவு செஞ்சு யாரும் அப்படி தப்பா எடுத்துக்கிறாதீங்க. ஏன்னா அதுல வந்த டைலாக்ன்றது வந்து முழுக்க முழுக்க எம்ஜிஆர் அவர்களை முன்னிலைப்படுத்தி தான் வருதே தவிர இன்னைக்கு நடக்கிற படமே கிடையாது. இது வந்துட்டு ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம், நாவலோட புனைந்து எடுக்கப்பட்ட படம். அந்த புனைவுல முழுக்க முழுக்க 2000ங்களுக்கு முன்னாடி நடந்த அரசியல் இது. அன்னைக்கு நடந்த ஒரு ஆயுத போராட்டம். இன்னைக்கு எந்த ஆயுத போராட்டங்களும் கிடையாது. இன்னைக்கு எல்லாம் அரசியல் போராட்டம் தான் இருக்கு. அதனால ஆயுத போராட்டம் நடந்த காலத்துல அப்போ ஒரு ஹீரோ, ஒரு திரைப்பிரபலம் ஒரு முதலமைச்சரா வராருன்னா அவருக்கு எதிரான ஒரு டைலாக் அந்த போராளி பேசதான் செய்வான். அப்படி அவர்களுக்காக பேசப்பட்ட அந்த வசனத்தை இன்னைக்கு விஜய்க்கு தான் பேசப்பட்டதுன்னு சொல்லி எவன் சொன்னாலும் நம்பாதீங்க. ஏன்னா விஜய் அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ணா, தலைவர் பிரபாகரன் அவர்களோட வாழ்க்கை வரலாறை எடுத்தாங்கன்னா அது சரியான படமா இருக்கும். விஜய் அவர்களுக்கும் கடைசியா அது வரலாற்று படமா அமையும். வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவமாவும் இருக்கும். நம்ம தமிழ் மக்களுக்கு அனைவருக்குமாக ஒரு அழிந்து போன ஒரு வரலாறு, வெளியே தெரியாம இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு வரலாறு வெளியே தெரிய வரும்.
யாரோ ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்றதுனால வெற்றிமாறன் அவர்களை எதிர்த்து நீங்க வந்துட்டு தேவையில்லாம ஒரு பிரிவினையை உண்டாக்கிறாதீங்க. தயவு செஞ்சு விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நம்ம கேட்டுக்கிறது ஒண்ணுதான். வெற்றிமாறன் அவர்கள் வந்துட்டு இந்த டைலாக்கு யாரையும் தனிப்பட்ட தாக்குதலுக்காக வைக்கவும் மாட்டாரு. அப்படி வச்சு சீப்பான பப்ளிசிட்டி தேடவும் மாட்டார். இதனால வந்து எல்லாம் புரிஞ்சுக்கங்க. தற்குறிங்கி பேச்சும் வன்ம குடோன்களோட பேச்சும் கேட்டு யாரை வந்துட்டு வெற்றிமாறனை வசைப்படாதீங்க. இது எதனால வந்து இந்த அளவுக்கு வலியுறுத்துறோம்னா, வெற்றிமாறனோட படங்கள் வந்துட்டு ஒவ்வொரு படங்களும் ஒரு வரலாற்று பதிவு. இந்த படங்களை வந்துட்டு நம்ம வந்து கடந்து போகவும் முடியாது. இன்னைக்கு வந்து இந்த கமர்ஷியல் படங்களை, இந்த குப்பை படங்களை, கங்குவா போன்ற இந்த உப்மாவங்களெல்லாம் என்ன ஆகும்னா, இன்னைக்கு பார்த்து நாளைக்கு மறந்து தொலைச்சிட்டு போயிடுவோம். ஏதோ ஒரு படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு இதுல போயிடுவோம், கடந்து போயிடுவோம். ஆனா வெற்றிமாறன் அவர்களோட படம் இன்னும் 10 வருஷம் கழிஞ்சு ஒருத்தன் பாக்குறனாலும் அதுல இருக்கிற அரசியல் நுணுக்கங்கள் புரியும். 20 வருஷம் கழிச்சு ஒருத்தன் பாக்குறனாலும் அதுல இருக்கிற அரசியல் நுணுக்கங்கள் புரியும். இதுதான் வந்து இன்னைக்கு எப்படி அடிமை பெண்ணை நம்ம பார்க்கும்போது அதிகார வர்க்கத்திற்கு எதிரான ஒரு குரல் நமக்கு இன்னைக்கு புரியுதோ, அது மாதிரி 20 வருஷம் விட்டு ஒருத்தன் வெற்றிமாறன் அவர்களோட படம் பாக்குறான்னா அவ எதுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காங்க, இந்த படத்துல பேசப்பட்ட அரசியல் அன்னைக்கும் அவருக்கு புரியும். அது மாதிரி வரலாற்று பதிவுகள். அதனால வந்துட்டு வெற்றிமாறனை யாரை எதிர்க்காதீங்க. அவர் போற ரூட்டு சரியான ரூட்டு. பாமர மக்களுக்கான, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் அவர் பேசுறதுனால அவரை எதிர்க்கிறதுக்கு நமக்கு யாருக்குமே வந்து சரியான காரணங்கள் இல்லை. அதனாலதான் சொல்றோம். இன்னும் வந்துட்டு வெற்றிமாறன் அவர்கள் வந்துட்டு பல படங்களை இந்த சமூகத்துக்கு தந்து இந்த சமூகத்துல இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களினோட பிரச்சனைகளை ஓங்கி பேசணும். அப்படி பேசுறதுனால அசுரன் படம் எழுப்புன சர்ச்சையில இந்த மூலப்பத்திரம்ன்ற ஒரு விஷயமே வெளியே வந்தது. மாத்தி மாத்தி இவங்களும் அவங்களும் சொல்லி குறை சொல்லிக்கினாங்க. அந்த மாதிரி ஒரு சரியான படம் தனக்கான பப்ளிசிட்டியும் தேடிக்கும், அதற்கான பிரச்சனைகளை கிளறி விட்டுரும். இனி எப்பவுமே வெற்றிமாறன் அவர்களோட படம் வரும்போதெல்லாம் நம்ம அவருக்கு ஆதரவு கொடுத்து அந்த படங்களை ஓட வச்சோன்னா தான் இது போன்ற ஒரு நல்ல படங்கள் வந்துட்டு தமிழ் சமுதாயத்துக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டேன். நன்றி.